அனைவருக்கும் வணக்கம். ஏல்பி அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிறைய டீனேஜ் பருவத்துல உள்ளவங்கள எல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஆசைப்படுறாங்க. அந்த வயதுக்கே உள்ள கோளாறு. அதாவது காதல் அப்படிங்கிறது அந்த வயதுக்கே உள்ள கோளாறு. ஆனா அந்த காதல்னால மனம் உடைந்து அவங்களுடைய ஃபியூச்சர தொலைச்சிட்டு அவஸ்தைப்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள் எப்படிப்பட்ட ஜாதகமாக இருக்கும்? அந்த காதல் கைகூடி இப்ப நான் படிக்கிற வயசுலேருந்து லவ் பண்ணேங்க. காலேஜ் முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறம் அதே பொண்ண நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கான அமைப்புகள் எப்படி இருக்கும்? ரொம்ப ஒரு பையனையோ அல்லது ஒரு பொண்ணையோ நம்ம ரொம்ப ஆத்மார்த்தமா நான் நேசிச்சேன். ஆனா அவ ஏமாத்திட்டு இன்னொருத்தனோட போயிட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வுகளையும் நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கோம். அதுக்கான ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? அப்போ காதல் கைகூடுனா அதுக்கான யோகம் எப்படி? காதல் நமக்கு கைகூடல அப்படின்னா அதனுடைய விளைவுகள் எவ்வாறாக இருக்கும்? இப்போ ஒரு சிலரு ஒரு 2 விதமான முடிவுகள் எடுப்பாங்க. ஒண்ணு அது அவங்களுடைய விருப்பம் நிறைவேறினா, அந்த நிறைவேறினதுக்கு அப்புறம் அந்த விருப்பத்தை அவங்க தக்க வச்சுக்கிறாங்களா? காதல் திருமணம் பண்ணினவங்க எல்லாருமே வாழ்க்கையில நிம்மதியாகவும், சந்தோஷமாவும் இருந்துடுறாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அடுத்து காதல் திருமணம் பண்ணல, அந்த காதல் அவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுது. அவங்க அதிலிருந்து ரொம்ப தேவதாஸ் மாதிரி மாறிட்டாங்களா? அப்படின்னா அதுவும் கிடையாது. காதல் தோத்தாலும், அவ இந்த காரணத்தினால என்னைய ரிஜெக்ட் பண்ணிட்டா. அந்த காரணத்த நான் சக்சஸ் பண்ணி காமிக்கணும். அப்படின்னு சொல்லி, அதனால அந்த காதல்னால வாழ்ந்து காட்டியவர்கள் அப்படிங்கிறது அதிகம். நம்ம சூரிய வம்சம் படம் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்ப இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நம்ம ஜாதகத்தோட தொடர்புடையதாங்க. ஜெயிக்கிறதுக்கும் ஒரு அமைப்பு இருக்கு, தோக்கறதுக்கும் ஒரு அமைப்பு இருக்கு, விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் ஒரு அமைப்பு இருக்கு, விருப்பங்கள் தள்ளி போவதற்கும். இப்ப காதல்ங்கிறது அப்பாவால தடையாகும், அம்மாவால தடையாகும், உடன் பிறந்தவர்களால தடையாகும், சூழ்நிலைகளால தடையாகும். இப்படி பல காரணங்கள் காதலை கெடுப்பதற்கான சூழ்நிலைகளாக அமையும். காதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தப்பா அப்படின்னா தப்பில்ல. ஆசைங்கிறது எல்லா சூழ்நிலையிலும், எல்லா வயதிலையும் குழந்தை வந்து ஒரு பொம்மை மேல ஆசைப்படுதுன்னா, அதுவும் காதல் தான். அப்ப இந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளையும் இந்த ஆசைங்கிறதுக்கு பேர் வந்து காதல் அப்படின்னு வாலிப வயசுல வச்சிருக்காங்க. அப்ப அந்த காதல் நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன அப்படிங்கிறத உங்க ஜாதகத்துல நாங்க முக்கியமா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, உங்க வீட்ல வயதுக்கு வந்த பையனோ, பொண்ணோ இருக்காங்க அப்படின்னா, கட்டாயம் அவங்கள இந்த அட்சயலக்கண பத்ததி ஜோதிடத்த ஒரு முறை படிக்க சொல்லுங்க. அவங்க மனப்பாடம் பண்ணணும், பலன் எடுக்கணும், அப்படி இப்படிங்கிற அவசியம்லாம் வேண்டாம். ஒரு தடவ நம்ம எப்படி நம்ம வாழ்க்கைக்கு கல்விங்கிறது அவசியமோ, இப்ப நம்ம எதிர்காலத்துல இதுதான் எனக்கு வருமானத்தை தரக்கூடியதாக இருக்கணும். நான் இன்னது படிச்சு நான் இந்த வேலைக்கு போகணும். நான் வந்து மெடிக்கல் மருத்துவம் எடுத்து மருத்துவராக மாறணும். நான் ஒரு ஆடிட்டிங் எடுத்து நான் ஆடிட்டர் ஆகணும். அப்படின்னு ஒவ்வொரு கல்விக்கான திட்டங்களையும் நாம வந்து வகுத்து வைக்கிறோம். ஆனா அந்த திட்டங்கள் எல்லாமே சரியானபடி நிறைவேறுதா அப்படின்னா கிடையாது இல்லையா? எத்தனையோ பேர் படித்த படிப்புக்கான வேலை இல்லாமல் அவஸ்தைப்படுறாங்க. அப்போ நம்மளை மீறி ஏதோ ஒரு நிகழ்வு அங்க இயக்குது. அந்த நிகழ்வு என்னவாக நம்மளை இயக்கிக் கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய ஜாதகத்த அவங்க புரிஞ்சுக்கிட்டாவே. இப்போ ஒரு அப்பாவோ, ஒரு அம்மாவோ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் ஜோதிடரிடம் காமித்து, உன் ஜாதகத்துல இந்த மாதிரி நிகழ்வு இருக்கு. அவர் ஆசைப்படுறது என்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. மெரைன் என்ஜினியர் ஆகணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அப்பாவுக்கு பையனை டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசை இருக்கு. அப்ப அப்பா வந்து என் பையனை டாக்டர் ஆக்கணும்னு போய் ஒரு ஜோதிடர் போறாரு. அவரு அப்பா மனசு கஷ்டப்படாதுன்னு, இல்ல மருத்துவம் எடுத்துக்கலாம். அவர் ஆசைப்பட்ட படிப்பையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. மருத்துவம் எடுத்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இத போய் அப்பா சொல்லுவாரு. மருத்துவம் எடுத்தாக்கா சூப்பரா வருமான்டா அப்படின்னு. ஆனா அந்த பையனால ஏத்துக்க முடியுமா? ஏன்னா அவர் விருப்பம் வேறாக இருக்கு. அப்போ அவர் படிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் ஜாதகத்தை அவரால புரிந்துக்க முடியும். என்னுடைய ஜாதகத்திற்கு 17 வயதிலிருந்து 25 வயசுக்குள்ள நான் என்ன மாதிரி சூழ்நிலைகள்ல வாழப் போறேன், என்ன மாதிரி எல்லாம் என்னை இயக்கப் போகிறது அப்படிங்கிற புரிதல் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா, நான் வந்து அப்பா சொல்றதையோ, அம்மா சொல்றதையோ நான் கருத்துல வச்சுக்க போறதில்ல. எனக்கு தெரியும் என்னுடைய லைஃப் எப்படிப்பட்டதாக இருக்கும். வாலிப வயதுல உள்ள ஆணோ, பெண்ணோ எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்கள்ட்ட என்ன தெரியும்னு தான் நம்ம கேள்வி கேட்கணும். ஏன்னா அவங்க ஜாதகத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த எனக்கு தெரியுங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்த வேண்டும். அப்போ அவங்க படிச்சாங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கை மாறுமானா நிச்சயமாக மாறுங்க. அவங்கள அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுடைய சூழ்நிலைகளை எப்படி கையாள்வது அப்படிங்கிற நிகழ்வுகளை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதைத்தான் இந்த அட்சயலக்கண பத்ததி ஜோதிடம் வலியுறுத்துது. பொதுவுடைய மூர்த்தி சார் வந்து இந்த ஜோதிடத்தை வெளிப்படுத்தணும், ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? யாரும் யாரையும் அடுத்தவங்களை சார்ந்து இருக்கக்கூடாது. ஒரு புரிதல் அப்படிங்கிறது கிரகங்களை பற்றிய, சூழ்நிலைகளை பற்றிய
ஒரு புரிதல்ங்கிறது எல்லாருக்கும் அவசியம். ஒரு கூகுள் மேப் இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, நமக்கு கையில செல்ஃபோன் இருந்தா பயப்பட வேண்டியதில்ல. ஏன்? அதுல மேப் இருக்கு. ரூட் மேப் காமிக்கும். லொகேஷன போட்டு தட்டிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். ஒரு ரூட் தப்பா போச்சுன்னா, அது என்ன பண்ணும்? அடுத்த ரூட்ட டைவர்ஷன் பண்ணி காமிச்சுடும். அந்த மாதிரி தான் ஜோதிடம் என்பதும். நமக்கு ஒரு வழி தப்பா போச்சுன்னா, இது ஏன் தப்பா போச்சு? அப்ப இது இங்க தவறு நடந்திருக்கு. இது வேண்டாம். நம்ம அடுத்த வழிய தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற ஒரு புரிதலை உங்களுக்கு கொடுக்கும். அட்சய இலக்கண பத்தி ஜோதிடம். படிங்க, பாருங்க. உங்க வாழ்க்கை உங்க கையில. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.